தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சுய ஜாதகத்தை பார்த்த திருப்தி அப்படிங்கிறது இந்த பதிவில் கோட்சார பலன்களில் கொடுத்துருக்கிறேன். துலாம் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல தற்போது வரை வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தார். இவர் மாசி மாதம் 28ஆம் நாள், அதாவது மார்ச் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலே துலாம் ராசி நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதும் பணம்பொருள் செல்வாக்கியம் அப்படிங்கிறதையும் தரக்கூடிய அமைப்பில் முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தடைபடாமல் போய்கிட்டே இருக்கும். கிடைக்க வேண்டிய அத்துணை நல்ல விஷயங்களும் நம்மளை வந்து சேரும், கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் குருவானுடைய வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு கொடுத்து வைத்த அமைப்பு. அதாவது உழைப்பால் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு எழுதப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இதுவரைக்கும் போட்டிகள் நிலவிய இந்த வாழ்க்கை, பொறாமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி நண்பர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு தடை தாமதங்களை சந்தித்து வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்து கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் மிகுந்த ஆறுதலை தரக்கூடிய அமைப்பில் அவர் 6ஆம் இடத்துல குருவனுடைய வீட்டில் பயணிக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆக ராசிக்கு 9ஆம் இடத்துல குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலே அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசியை தான் பார்ப்பார். இது வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டே இருந்தது. என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்த உடனே நடந்திருக்காது. ஒரு முறைக்கு 9 முறை முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். இன்றைக்கி 10 ரூபா வர வேண்டியது இன்றைக்கி வந்தால் தான் அன்னைக்குள்ள செலவுகளை கரெக்டாக செஞ்சு நம்ம மீண்டும் வெளியில் வர முடியும். இன்றைக்கி வர வேண்டிய 10 ரூபா ஒரு வாரம் கழித்து நம்ம கை கிடச்சதுன்னா இந்த ஒரு வாரம் நம்ம எவ்வளோ பெரிய சிரமத்துக்குள்ளே இருந்திருப்போம். நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்க முடியுமா? நம்ம செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சுருக்க முடியுமா? அன்றாட தேவைகள், அத்தியாவசியமான விஷயங்களுக்கே மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இந்த துலாம் ராசி நண்பர்கள் போய் கொண்டு இருந்திருப்பீங்க. இதனால் கையில் காசு பணம் தங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய கூலியே கையில் கிடைச்சா தானே நம்ம கையில் காசு வச்சுருக்க முடியும், அந்த காசையாவது பார்க்க முடியும். அதுவே நமக்கு தாமதம்னா அப்புறம் எப்படி நம்ம பார்க்க முடியும்? இதுக்கு என்ன காரணம்? ஒரு சுபத்துவமான சுபமங்கல கிரகம், தனம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வக்ரம் பெற்று விட்டாலே அது நமக்கு கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் லேட்டாக தான் நடக்கும். இதனாலே மன சங்கடங்கள் அப்படிங்கிறது, மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களை இதுவரைக்கும் வாட்டி வதைத்தது. இதனால் பாருங்கள், ஒரு வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க்குலோடு அதிகம். அந்த ஒர்க்குலோட சமாளித்து வெளியிற வழக்குலையும் போகும்போதுன்னு ஆயிடுது. இதுக்கு மத்தியில் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இஎம்ஐ பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த பணம் கட்ட முடியாமல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, ஒரு உறவுகளுக்குள்ள குழுக்கள் வாங்கல் அப்படிங்கிறது சரியான முறையில் நடந்திருக்க முடியாது. ஆக எதை தொட்டாலும் தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பிலேயே இது போய்கிட்டே இருக்குது. அப்போ தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலே நம்ம அன்றாட தேவைகள் இதை எப்படி பூர்த்தியாகும், எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிறது? இப்படித்தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில் துலாம் ராசி நண்பர்களை போட்டு எடுத்துட்டார். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற பொழுது 9ஆம் இடம் தனபாக்கிய செல்வஸ்தானங்கள் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பை தான் அவர் வந்து 7ஆம் பார்வையாக அவருடைய வீடு 3ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ இனிமேல் தைரியமாக நம்பிக்கையாக செயல்படுங்க. இனி தோல்விகள் இல்லை. துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி தோல்விகள் இல்லை. அப்போ 3ஆம் இடத்தை குருபகவான் பார்த்துட்டா
அதாவது இளைய சகோதரர்கள் மூலயமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு. நிறைய ட்ராவல் சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன வியாபார தொடர்பு இருக்கக்கூடியது. இந்த ஐடிஐ துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, தகவல் பரிமாற்றத் துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, பண பரிவர்த்தனையில் இருக்கக்கூடியவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி நண்பர்களுக்கும் பணம் தான். அத்தனை விஷயங்களுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நமக்கு சரியாக ஓடலை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காசு பணத்தை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். இப்போ 3ஆம் இடம் சப்போர்ட்டிங் ஸ்தானம். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பான ஒரு இணைவில் இருப்பாங்க அப்படிங்கிறனால, ஒரு பாச பிணைப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறனால அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு குறைகளும் இல்லை. அதாவது 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம். அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளை சந்தித்து வந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது தூரதேசத்துலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வருது அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் எந்தக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கான நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார் இல்லையா? 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். இந்த துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைவார். அப்போ இந்த சனி பகவானும் அவர் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்கப்புறம் குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். நீங்கள் இனிமேல் இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கான பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு வேலை விஷயமாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போய் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தாராளமாக உழைப்புக்காக நம்ம போகிறோம். அதேமாதிரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் வேலையே குறின்னு இருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விட மாட்டார். ஆனால் வேலையை செய்யுங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். உழைப்பால் வெற்றி அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய தாரக மந்திரம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும், எங்கே போனாலும் வேலைக்காக போங்க. அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அப்படி போட்டித் தேர்வுகள் யாராவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எழுதுங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு அரசு வேலை தொடர்பான விஷயங்களில் போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதற்கான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். இனிமேல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சம்பாதிச்சு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. ஒரு மன அழுத்தம், மன சங்கடங்கள் இல்லாமல் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் இந்த குருவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் இருக்குது. அதே மாதிரி தான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வெளியில் வர வச்சுருவார். அதாவது சனி பகவான் எப்போவுமே மந்த கிரகம், ஸ்லோவாக தான் அவருடைய வேகத்தில் இருப்பார். ஸ்லோவாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறதுனால இனிமேல் நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டந்தான். அதிர்ஷ்டந்தான். அப்போது என்னென்ன விஷயங்களில் அதிர்ஷ்டம்? ஒரு புத்திர பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய தம்பதிகளுக்கு அந்த புத்திரப்பேறு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கே இந்த தோல் அலர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நரம்பு பிரச்சனை, முட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயிற்று உபாதைகள் அப்படிங்கிறது சீக்கிரமாக சரியாகாமல் ஒரு இதில் போயிட்டுருக்கும். அப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது. அதனால் இதெல்லாம் சரியாயிட்டாலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. இந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டாலே போதுமானது. உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் அந்யோன்யமாக பாசத்தோடு போயிட்டு இருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருந்தாலே போதும். இப்படி பல விஷயங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு மன அழுத்தங்கள், மன சங்கடங்கள் இல்லாமல் ஒரு அனுசரணையாக எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே தவிர குறைபாடுகள் ஒன்றும் இல்லை. இனி நம்ம யாருக்கிட்டையும் சண்டையோ சச்சரவுகளோ வம்போ வழக்குகளோ வாதங்களோ நம்ம பண்ண போகிறது கிடையாது.
ஒருவேளை இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வில்லங்கங்கள் போய் கொண்டிருந்தாலோ, தற்போது நடைமுறையில் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவு இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிருந்தாலோ, அல்லது உங்களுக்கு வந்து இந்த மனை வாங்கின வழியில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க, என்னுடைய சொத்து மீது வழக்கு போய்கிட்டு இருக்குதுங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் சனி பகவான் நல்ல முறையில் முடித்து வைப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் அப்படிங்கிறது ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான காலம். உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய, அதாவது கடைக்கோடி கிராமத்தில் கடைக்கோடி தொண்டனாக இருந்து வேலை செய்யக்கூடிய, அரசியலில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அது சனி பகவான் தான் கொடுப்பார். கண்டிப்பாக அது கிடைக்கும். அதனால் வந்து இங்கே என்ன ஒரு பிரச்சனை துலாம் ராசி நண்பர்களுக்கு, இப்போதைக்கு பண பிரச்சனை தான். இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் என்னை பாடாப்படுத்தியதை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த பணம் அப்படிங்கிறது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பில், வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பில் தான் இப்போ நமக்கு இந்த குருபவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பாக்கெட் நிறைய பணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி பேங்க்கில் லோன் போட்டால் கூட சீக்கிரமாக போனவுடனே மூவ் பண்ண உடனே கிடைக்குது அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு ஃபைனான்சியல் ரீதியாக நம்ம ஒரு கைமாத்து கால்மாத்து வாங்குகிறோம், எடுக்கிறோம், ஒரு குறைந்த வட்டிக்கு பணம் வாங்குறோம், இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக கிடைக்கும். நெருக்கடி இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கடனுக்கு நெருக்கடி பண்ணவங்க இப்போ கடன் நெருக்கடி பண்ணாமல் போயிட்டுருப்பாங்க. இது வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணவரவு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா குருபகவான் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது, நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடாது. நீங்கள் கும்பிட்ட தெய்வம் அப்படிங்கிறது உங்களை கைவிடவில்லை. அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதனால் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி அடுத்தடுத்து மனம் என்ன நினைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்தால் போதும் சாமி. அதுதான் இப்போ உங்களுடைய வேண்டுதலும் கூட. கண்டிப்பாக நல்லதாக நடக்கும், குறைகள் ஒன்றும் இல்லை. அப்போ வாழ்க்கைக்கு இதுதான் அத்தியாவசியமான தேவைகள். அப்புறம் என்னென்ன, ஒரு சொந்தமாக வீடு கட்ட போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு வாகன அமைப்புகள் வாங்க போகிறோம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறனால நம்ம வந்து தேவை இருந்தால் அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம், இல்லை என்றால் அடுத்து கொஞ்சம் காலங்கள் தள்ளி போட்டு கூட வாங்கிக்கலாம். இது ஒன்றும் அவசரமான விஷயமே கிடையாது. அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது, குருபவனுடைய வக்ர காலத்தில் வந்து பணம், பொருளாதாரம் தான் மிகப்பெரிய கடுமையான சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விட்டுருச்சு. அந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். புரியுதுங்களா? புதிய வேலைவாய்ப்பு, புதிய தொழில் துறையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையிறதெல்லாம் இது தான். அதனால் இனிமேல் வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பதவி யோகம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஒரு எக்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, சொந்த ஊருக்கு வேலை மாற்றலாகி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான பல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இந்த குருபகவான் செய்து கொடுக்க போகிறார். அப்போ குருபகவான் 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலே நீங்கள் செஞ்ச தானம், தர்மம், புண்ணியம் இப்போது உங்களை வாழ வைக்க போகுது. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்கள் செய்த உதவிக்கு சனி பகவான் குருபகவான் சேர்ந்து பன்மடங்கு ஆதாயத்தில் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்க போகிறார். அப்போ ஒரு திருப்திகரமான விஷயந்தான். ஒன்றும் சங்கடப்படாமல் இருந்துக்கலாம். நல்லா இருக்கும், நார்மலாக போயிட்டே இருக்கும். இனிமேல் தான் வண்டி வந்து ஒரு நார்மல் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ராவல் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அதனால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ சனி பகவானுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், குரு பகவானுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு உழைப்பால் வெற்றி அடைந்து அதற்கான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்கின்றார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.